வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, போன வாரத்தோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். திருமணம் ஏன் தடைபடுகிறது, திருமணம் ஏன் தாமதமாகிறது, அதை பற்றி பேசலாம். இப்போ திருமணம் ஏன் தடைபடுகிறதுன்றது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜாதகரோட நிலைப்பாடை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு கும்ப லக்னம் ஏழு லக்னமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகருக்கு அவங்களுக்கு அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்காருன்னு நம்ம செக் பண்ணணும். ஒருவேளை கடகத்திலேயோ கன்னியிலேயோ விருச்சிகத்திலேயோ மகரத்திலேயோ இருந்தனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் தடைகளும் வரலாம். இல்லைனாக்கா அவங்களாவே தாமதமும் ஏற்படலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப் சப்போஸ் கடகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜாதகரே பார்த்தோன்னாக்கா ஒரு யோசனை பண்ணுவார், எனக்கு இப்போ கடன் இருக்குது, இப்போ கல்யாணம் வேண்டாம், அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை கண்ணியில் இருந்தாருனாக்கா அவர் எனக்கு இப்போ தான் வீடு கட்டியிருக்கேன், இப்போ எனக்கு வேலையில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இந்த வேலை கொஞ்சம் சரியாகட்டும், இல்லைனாக்கா வீட்டுக்கு அதிக கடன் இருக்குது, அந்த கடன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். அது தாமதமாகும். அடுத்து விருச்சிகத்தில் ஒரு வேளை வந்திருந்தாருனாக்கா அவர் என்ன பண்ணுவார், அந்த நேரத்தில் பார்த்தோன்னாக்கா வேலை அழுத்தமாக இருக்கும், வேலை பளுவாக இருக்கும், எனக்கு வேலை ப்ரெஷராக இருக்குது, அதனால் இப்போ வேணாம், ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், இப்போ சாதாரண வேலையில் தான் இருக்கிறேன், அடுத்தது நல்ல வேலையில் இருந்துச்சுனாக்கா அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி போடுவார். இல்லை மகரத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அவர் எனக்கு உள்ளூர்லேயே பார்த்து அவர் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம்னு சுற்றிட்டு இருப்பார். அப்போது நான் ட்ராவல்லே இருக்கிறேன், இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் ஒரு வேளை செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு வேளை இங்கே இருந்தேனாக்கா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிலே பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்படியாக அந்த ஜாதகரோட நிலையை கண்டுபிடிச்சி தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பலன் சொல்லணும். அடுத்து பேரலாக நவாம்சத்தையும் நம்ம செக் பண்ணணும். நவாம்சம்ன்றது பார்த்தீங்கன்னா D9. அவருக்கு கல்யாண காலம் இந்த டைமில் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இப்போது கல்யாண யோகனா குரு தசை வந்துருச்சான்னு செக் பண்ணுவாங்க. தசா புத்தியை நம்ம செக் பண்ணணும். அப்போது அவருக்கு இப்போ D9 அவரில் இப்போ கும்பத்திலே போயிட்டுருக்குனாக்கா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் ஒரு திருமணத்துக்கு உண்டான காலம் நிகழ்காலத்தில் போயிட்டுருக்கு. ஒருவேளை D9 அவருக்கு மீனத்தில் போயிட்டு இருந்ததுனாக்கா அவருக்கு அவர் விருப்பப்பட்ட மாதிரி அவருக்கு திருமணம் நடக்கும். இல்லை அவர் மேஷத்தில் போயிட்டு இருந்துச்சுனாக்கா எதிர்பாராத விதமாக அவர் ஒருவேளை காதல் பண்ணியிருந்தாருனாக்கா வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அங்கே போய் கல்யாணம் பண்ணிப்பார். அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது திருமணம் தடையாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து மறுபடியும் ரிஷபத்தில் ட்ராவல் ஆகும்போது பார்த்தோன்னாக்கா அப்போ கல்யாண காலங்கள் அவருக்கு மறுபடியும் கொடுக்கும். ஸோ இஃப் சப்போஸ் 24 வயசில் ஒரு 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 ஜாதகருக்கு அவரோட கும்ப லக்னத்தில் நிகழ்காலத்தில் போகும்போது அந்த காலங்கள் செழிப்பான அந்த திருமண காலம், அந்த டைமில் திருமணம் பண்ணலாம். அது விட்டுட்டானாக்கா அடுத்த வருடமும் பண்ணலாம். அதுக்கு அடுத்த வருடம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த வருடம் போகும்போது சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்து அவங்களுக்கு திருமணம் பண்ணனாக்கா நல்ல அமைப்பாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் நிறைய பேர் காதல் திருமணத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அதை பற்றி விரிவாக அடுத்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ணலாம். நன்றி. இனி நீங்கள் ஆஸ்ட்ரோமைண்ட் தமிழ் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் பர்சனல் ஜாதகத்தை பார்க்கணுன்னாக்கா, திருமணம் பொருத்தம் பார்க்கணுன்னாக்கா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பொருத்தம் பார்த்து சொல்லலாம். சரிங்களா? நன்றி.